நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவசரம் காட்டுங்கள், தொழுகையை அந்த நேரத்திலே தொழுகுங்கள், பிற்படுத்தாதீர்கள். கடனை அந்த கொடுத்த நீங்கள் எந்த வாக்கு கொடுத்தீர்களோ அதற்குள்ளே நீங்கள் கடனை நிறைவேற்றி விடுங்கள். விருந்தாளிகளை விருந்தோம்பலிலே நீங்கள் அவசரமாக விருந்தோம்பல் செய்யுங்கள். திருமணம் வயது வந்துவிட்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தின் வயது எட்டிவிட்டவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள், அதிலே அவசரம் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜி கடமையாகிவிட்டால் உடனே அவசரமாக ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்துவிட்டால் உடனடியாக தௌபா செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 விஷயங்களிலே நீங்கள் நிச்சயமாக அவசரப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். மற்ற விஷயங்களிலே நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, மனிதன் அவசரத்தை தான் பிரியப்படுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சான குலிக ஹலுஆ என்று சொல்லுகிறான். மனிதன் படைக்கப்பட்டது அவசரமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் படைக்கும் பொழுது அவனை விந்து துளியாக தகப்பனுடைய முதுகிலிருந்து தாயினுடைய வயிற்றுக்குள்ளே அது அணுக்களாக போய் ரத்த கட்டியாக மாறி சதிக்கட்டியாக மாறி அது அதற்கு பின்னால் உருவங்கள் கொடுக்கப்பட்டு ரூகுகள் கொடுக்கப்பட்டு 9 மாதங்கள் 9 மணி நேரங்கள் 9 நிமிடங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு நாட்களை நீட்டி வைத்திருப்பதற்கு காரணம் மனிதன் அவசரக்காரன். அவன் அவசரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவன் நிதானமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவன் இப்படி வைத்திருக்கிறான் மனிதனுடைய பிறப்பை. அல்லாஹ் நினைத்திருந்தால் குன் என்று சொன்னால் உடனே குழந்தை பிறந்துவிடும், குன் என்று சொன்னால் வானமும் பூமியும் உடனே படைத்திருக்கப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வானத்தையும் பூமியையும் நாம் 6 நாட்களிலே படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். நிதானம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணம், அவசரம் என்பது சைத்தானின் குணம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களிலே நம்மை அல்லாஹு தஆலா நிதானமாக தொழுகையிலேயும் வணக்கங்களிலேயும் வழிபாடுகளிலேயும் எல்லா விதமான காரியங்களிலேயும் நிதானத்தோடு வாழக்கூடியவர்களாக, அவசரத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, அல்லாஹுவின் குணத்தை பிரியப்படக்கூடியவர்களாக, சைத்தானுடைய குணத்திலிருந்து நாம் விடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவாராக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, உலகத்திலே பெருமானாருடைய ஜியாரத்தை பெறுவதற்கும் மறுமையிலே ஷஃபாஅத்தை பெறுவதற்கும் நல்ல பாக்கியம் உள்ள